Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலி பிரைமில் அக்கௌண்டிங் பேசிக்ஸில் ஓவர் வியூ அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதாவது ஓவர் வியூனா என்னென்னா, இப்போ டோட்டலாக நான் அக்கௌண்டிங் பேசிக்ஸில் 65 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் பேசிக் என்ட்ரிஸ்லேயே வந்து தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பேமெண்ட் என்ட்ரியில் வந்து கேஷ் பேமெண்ட் எப்படி பண்ணணும், கிரெடிட் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது தியரி ப்ராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ரிசிப்ட் என்ட்ரி, அப்புறம் கான்ட்ரா என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்னு கேஷ் சேல்ஸ், பர்ச்சேஸ் சேல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்னா டெபிட் நோட், அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்னா கிரெடிட் நோட், அதனுடைய தியரி ப்ராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி தியரி ப்ராக்டிகல் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே பெண்டிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து பேயபிள், ரிசீவபிள் எல்லாமே எப்படி பெண்டிங் எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். லெஜர் கிரியேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். மல்டிபிள் லெஜர் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். குரூப்பிங்னால என்ன யூஸு, அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய பேஷண்ட் வருவாங்க, அவங்களுடைய பெண்டிங் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பெண்டிங் லிஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸில் சொல்லியிருக்கேன். காஸ்ட் சென்டர்னா ஒன்லி ஃபார் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து எப்படி இந்த காஸ்ட் சென்டர் வழியாக நம்ம வந்து போட்டுட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் காஸ்ட் சென்டர் ஃபார் வெஹிக்கிள்ஸ்னால், இப்போ நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு வெஹிக்கிள்னாலும் நமக்கு இன்கம் வந்திருக்கா, ப்ராஃபிட்டா லாஸா என்ன அப்படின்றது வந்து ஈஸியாக இதில் வந்து காஸ்ட் சென்டர் ஃபார் வெஹிக்கிள்ஸ் மூலம் அது வழியாக நம்ம எடுக்க முடியும். அதுதான் வந்து காஸ்ட் சென்டர் ஃபார் வெஹிக்கிள்ஸ். அப்புறம் கிரெடிட் லிமிட்னா என்ன, அப்புறம் வந்து பேங்கிங் ஃபியூச்சர்ஸில் வந்து செக் பிரிண்டிங், செக் ரெஜிஸ்டர், டெபாசிட் ஸ்லிப்லேயே கேஷ் டெபாசிட் ஸ்லிப், செக் டெபாசிட் ஸ்லிப்பு, அப்புறம் பேமெண்ட் அட்வைஸ், பேங்க் ரெக்கன்சிலேஷனில் ஆட்டோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ரிமைண்டர் லெட்டர், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஏஜிங் மெத்தட், இது 3 வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பட்ஜெட்னா என்ன, அதனுடைய தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸும் நான் போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து 65 வீடியோஸ் வந்து அக்கௌண்டிங் பேசிக்ஸில் போட்டிருக்கேன். இது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஜிஎஸ்டியில் வந்து நான் 30 வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்வென்ட்ரியில் வந்து 37 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.